ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி ரொம்ப ஈஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஈஸியான முறையில் ஒரு பீன்ஸ் பொரியல் செய்ய போகிறோம். அது எப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ், அதோட மசாலாக்கு என்ன அரைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக வீடியோவில் பார்க்கலாம். பீன்ஸ் பொரியலுக்கு தேவையானது இப்போ பார்க்கலாம். இது ஒரு 15 பீன்ஸ் போல் நான் நல்லா ஒரே மாதிரியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 15 பீன்ஸ் இருக்கும், கொஞ்சம் குறைவாக தான் எடுத்திருக்கேன். 15 பீன்ஸ் எடுத்திருக்கேன். அரைக்கிறதுக்கு மசாலா ஒரு வெங்காயத்தில் ஒரு சும்மா ஒரு 4 பீஸ் வெங்காயம், ஒரு 4 பீஸ் பூண்டு, ஒரு பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா, தேங்காய். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். காரம் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி காரம் ஆட் பண்ணிக்கலாம். இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். குக்கரில் இந்த பீன்ஸ் ஒரு 2 விசில் போட்டு வேக வச்சா போதும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 விசில் வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வெயிட் போட்டுடுறேன். ஒரு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தேவையான அளவு விசில் வந்துருச்சு. குக்கர் ஆஃப் பண்ணிடலாம். இது ப்ரெஷர் அடங்கிறதுக்குள்ளே மசாலா அரைச்சிடலாம். பீன்ஸ் பொரியலுக்கு தேவையான பொருளை இப்போ அரைச்சிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் சின்னதாக ஒரு 4 துண்டு, பூண்டு ஒரு 4 பல், ஒரு பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா, அது காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய். இதை நைஸாக அரைக்கக்கூடாது, தண்ணியை ஊற்றக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கலாம். தண்ணி கண்டிப்பாக சேர்த்தக்கூடாது. போதும். இந்த அளவுக்கு மசிஞ்சதுன்னா போதும். இப்போது ப்ரெஷர் நல்லா இறங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த பொரியல் ஆட் பண்ண முடியாது, பட் நம்ம குழம்போ ரசமோ எதாவது வைக்கும்போது அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியை கீழே ஊற்றாதீங்க, நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வானொலி அடுப்பில் வச்சிடலாம். அது பொரியல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது பார்த்துடலாம். எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுக்கலாம். பார்த்துங்க தெரிக்க போகுது. கடுகு பொரிஞ்சோடனே கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் பொரிஞ்ச உடனே நம்ம இதை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மசாலா போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. நல்லா இது வறுக்கும் போது நல்ல ஒரு அரோமா வரும், ரொம்ப வாசனையாக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கோங்க. நான் இதில் உப்பு சேர்க்கலை, ஏன்னா பீன்ஸ் வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். பார்த்துட்டு பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வறுத்துச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு காரம் பார்த்துக்கோங்க. காரம் பத்தலைன்னா கொஞ்சம் வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம். உப்பு பத்தலைன்னா அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க. எவ்வளோ ஈஸியாக பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே கொஞ்சம் சாதம் போட்டு கூட கலந்து டிஃபன் பாக்ஸுக்கு கொடுத்து விடலாம். இல்லை நம்ம தயிர் சாதம், சாம்பார் சாதம் எதுக்கு வேணாலும் இது தொட்டுக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாகவும் நல்ல வாசனமாகவும் இருக்கும், அதேமாரி சுலபமாகவும் இருக்கும். இது சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
ரொம்ப சுலபமான பீன்ஸ் பொரியல் ரொம்ப வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் தயாராகிடுச்சு.